தக் லைஃப் படத்தில் த்ரிஷாவும் அபிராமியும் தனக்கு ஒருமுறை கூட ஐ லவ் யூ சொல்லவில்லை என்று நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் தக் லைஃப் படக்குழுவினரின் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் நடிகர்கள் கமல்ஹாசன், சிம்பு, அசோக் செல்வன், ஜோஜு ஜார்ஜ், நடிகைகள் த்ரிஷா, அபிராமி, இயக்குனர் மணிரத்னம், இசையமைப்பாளர் AR ரஹ்மான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் கமல்ஹாசன், இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இப்போது பேசுகிறேன் என்றும் அது அரசியல் அல்ல, தமிழனின் யதார்த்தம் என்றும் கூறினார். உயிரே உறவே தமிழ். இதை மட்டும் தமிழில் சொல்லிடுறேன், இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இப்பொழுது பேசப்படுகிறது. இல்லைங்க, இது பாலிடிக்ஸ் எல்லாம் இல்லை, ப்ளீஸ். இது தமிழனின் யதார்த்தம். தனக்கு இந்த திரைப்படத்தில் அபிராமியும் த்ரிஷாவும் ஒரு முறை கூட ஐ லவ் யூ சொன்னதில்லை என கூறிய கமல்ஹாசன், படப்பிடிப்பில் ஜோஜு ஜார்ஜ் மட்டும்தான் ஐ லவ் யூ சொன்னார், அதுதான் தனக்கு மன நிம்மதியாக இருந்தது என்றும் கூறினார். இந்த ரெண்டு ஹீரோயின் இந்த படத்தில் ஒரு வாட்டி கூட என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லவே இல்லை. அபிராமி சேஸ், நான் 11 வயசுலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன்னு. பக்கத்தில் த்ரிஷா உட்காந்துருக்காங்க, அதுக்காவது ஒரு மரியாதை, அந்த நம்பர் சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல. பரவாயில்ல, போயிட்டு போகுது, அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நான். அதனால் இப்போ அதை பற்றி கவலைப்பட்டு இருக்க முடியாது. டி. ராஜேந்தர் போல அவரது மகன் சிம்புவும் தன் மீது அளவு கடந்த பாசம் காட்டியதாக கமல்ஹாசன் கூறினார். எங்களுடைய வியாபார உலகத்தில் இந்த பேர் போட்டால் நல்லா இருக்குமான்னு உடனே நோட் புக் எடுத்து கணக்கு பார்ப்பாங்க. அந்த கணக்கு சில சமயம் சரியாக வரலாம், சில சமயம் சரியாக வராமல் போகலாம். ஆனால் மக்கள்கிட்ட இருந்து ஒரு தீர்ப்பு வந்துட்டால் அதுக்கு தலைவணங்கிடுவாங்க எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும். புது நட்சத்திரங்கள் உருவாவது அப்படித்தானே, கணக்கை பார்ப்பாங்க. இது யார் அது, இந்த ஆள் திடீர்னு வந்து அப்படித்தானே STRலாம் வந்து கலக்கியிருப்பார். அவங்க அப்பா, நானும் ரஜினியும் பார்த்துருக்கேன். நம்ம போஸ்டர் இருந்த இடத்துல இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன் நானும் நம்ம போஸ்டர் வச்சுருந்த இடத்துல இந்த ஆள் 1 வருஷம் தான் ஆச்சு இவர் வந்து போஸ்டர் வச்சுட்டாங்க அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு காரணம் இவங்க தான். தொடர்ந்து பேசிய இயக்குனர் மணிரத்னம், கமல்ஹாசனின் ஆர்வமும் அர்ப்பணிப்பும் குறையவே இல்லை என்றும் எப்போதும் புதிதாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் என்றும் கூறினார். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கமல் சார் கூட ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. தேங்க்யூ சார். இட் இஸ் நாட் ஜஸ்ட் தட் ஹீஸ் அ brilliant actor, the whole world knows that. It is the fact that he still loves cinema and has this unique talent of balancing between mainstream cinema and still breaking barriers on the other side. அதே போன்று மேடையில் பேசிய சிம்பு, கமல்ஹாசனை பார்த்துதான் எப்படி பணியாற்ற வேண்டும் என கற்றுக்கொண்டேன் என்றார். மேலும் ஒரு ரசிகனாய் தானும் இந்த படத்திற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். சின்ன வயசுல இருந்து நான் வந்து ஒரு சைல்டு ஆக்டரா சின்ன வயசுல இருந்து நடிச்சிருக்கேன். பட் நான் சொன்ன மாதிரி I've always seen his films and I've grown up. So to act next to him, it was really a great moment, and sir really took care of me very well. He encouraged me a lot, he supported me a lot, so that means a lot. And our pakkathile he's given me a place next to him that is really shows his magnanimity. So thank you so much sir. நிகழ்ச்சியில் பேசிய இசையமைப்பாளர் AR ரஹ்மான், கமல் சார் நடித்த காட்சிகளுக்கு இசையமைக்கும் போதெல்லாம் அவர் திரையிலிருந்து இப்போது என்ன செய்ய போகிறாய் என கேட்பது போல இருக்கும் என்றார். Mani sir and Kamalji have created Nayakan, which is one of the most iconic movies, reinventing cinema in a way, with Mr. Ilayaraja, and they've done amazing work. And this movie is not Nayakan, it is different from Nayakan, and so I didn't have that weight on me. It's got a very forward-thinking, more today's sound, but still has that magic of what they did together, I think, in portions. தொடர்ந்து பேசிய நடிகை த்ரிஷா, கமல் சார் எல்லா படங்களையும் முதல் படத்தை போல பார்க்கிறார் என்றார். With Simbu, எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க, வினை தாண்டி வருவாயாக்கு அப்புறம் எப்போ வரேங்க, what is going to happen. So you'll see
a little bit of magic in this. வரும் ஜூன் 5ஆம் தேதி திரைப்படம் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் படத்தின் சிங்குச்சா பாடல் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது.